அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் தான் இந்த பென்குயின்ஸ். இதுக்கு பார்க்கவே பக்கா கியூட்டா இருக்கும், ஒரு மாதிரி கிளம்சியா சுத்திட்டு இருக்கும். படங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலும் இது ஏதோ ஹோல்சமான ஒரு ஸ்பீசிஸ் மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனா இதுகளுக்கு இன்னொரு சைடு இருக்கு. அந்த சைடு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது. எந்த அளவுக்குனா 1910 to 13 வந்துட்டு ஒரு ரிசர்ச் நடத்தி இருக்காங்க. ஜார்ஜ் முர்ரே லெவிக் அப்படிங்கிறவர் வந்துட்டு அடலை பென்குயின்ஸ் பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காரு. அந்த ரிசர்ச் அப்ப அவர் அந்த பென்குயின்ஸ் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. எந்த அளவுக்கு ஷாக்னா அந்த ரிப்போர்ட்டையே வெளியே விடல அவர். 100 வருஷம் வந்துட்டு அந்த பென்குயின்ஸோட ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்து இவர் பயந்து ஐயோ இது ஹியூமன்ஸுக்கு தெரிஞ்சுனா கஷ்டம், யாருக்குமே இது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைச்சு வச்சிருந்தாரு. இப்ப ரீசெண்டா 2012 தான் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் வெளியே வந்திருக்கு. அப்படி அவர் என்னடா பார்த்தாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பென்குயின்ஸோட ஆப்போசிட் சைடு பார்த்திருக்காரு. அவர் என்ன நினைச்சிருக்காரு, இந்த பென்குயின்ஸ் எல்லாம் பார்க்கற கியூட்டா இருக்குது, ஹோல்சமான அனிமல்ஸ் போல, இதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோல்சமான ரிப்போர்ட் எழுதலாம்னு போயிருக்காரு. ஆனா அதுக்கு பயங்கர டெரிஃபிக்கா இருந்திருக்குது. அதுக்கு அதோட டெரிட்டரியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் சரி, ஃபீமேல்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கும் சரி பயங்கரமா சண்டை போட்டுக்குமாமா. பயங்கரமா அடிச்சுக்கிறது, கண்ணை குத்திக்கிறது. ஒவ்வொரு டைம் அதுகளால தனியா சண்டை போட முடியலனா குரூப் ஒரு 4-5 பேரா போயிட்டு ஆப்போசிட் பர்சன் அடிச்சு போட்டு வந்துருமாமா. ஃபைட் கிளப் படம் மாதிரி இந்த சைடு கியூட்டா நடந்து போயிட்டு இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடுல மாத்தி மாத்தி அடிச்சுக்குதுங்க. அண்ட் அதுகளோட மேட்டிங் ஹேபிட்ஸும் பயங்கர வித்தியாசமா இருந்திருக்குதுங்க. They force themselves on females. Some of them are homosexuals. Necrophilia இருக்கு. They are pedophiles. ஏன் இந்த கல்லு கோழிகள் கூட எல்லாம் மேட் பண்ண ட்ரை பண்ணிருக்குது. ஃபீமேல் பென்குயின்ஸும் ஒன்று குறைஞ்சது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பென்குயின்ஸோட கல்ச்சர்ல வந்துட்டு இந்த கூழாங்கற்கள் பெபிள்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஈக்குவல் டு நம்ம ஊர் காசு மாதிரி. ஸோ இந்த பெபிள்ஸ்க்காக இந்த ஃபீமேல்ஸ் வந்துட்டு ப்ராஸ்டியூஷன் பண்ணுமாமா. சில டைம் வந்துட்டு they won't even mate ஆமா. நைஸா பேசுற மாதிரி பேசிட்டு இந்த பெபிள்ஸ் தூக்கிட்டு ஓடிடுமாமா. ஒருவேளை மேல் பென்குயின்ஸ் வந்துட்டு ஒழுங்கா அந்த நெஸ்ட்டை பில்ட் பண்ற அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ஃபீமேல்ஸ் அதை விட்டுட்டு போயிருமாமா. அண்ட் மேல்ஸ் அதே மாதிரி தான். சில டைம் எல்லாம் ஃபீமேல்ஸையும் குழந்தைகளை விட்டு அது பாட்டுக்கு போயிடும். இது பார்த்தாது அதுக்கு கேனிபிலிசம் பிராக்டிஸ் பண்ணுதுக்கு. ஒருவேளை அதுக்கு ஏதாச்சும் டைம்ல ஃபுட் கிடைக்கல அப்படின்னா இதுக்குள்ளே மாத்தி மாத்தி சாப்பிட்டுக்கலாமா. அதுகளுக்கு குழந்தை அப்படிங்கிறது பார்த்து பாவம் எல்லாம் கிடையாது. ஏதாச்சும் பென்குயின் வந்துட்டு வீக்கா பிறந்தது அப்படின்னா அதை எப்படியே விட்டுட்டு இதுக்கு பாட்டு போயிருமாமா. அதே மாதிரி அதுகளுக்கு குழந்தை இல்லைன்னு வைங்களேன், அதோட கொஞ்சம் வந்து செத்து போச்சு அப்படின்னா வேற அவங்க வந்து போய் முட்டையை தேடிட்டு வந்துருமாமா. ஒரு 2-3 வாரத்துக்கு அதை வளர்த்ததுக்கு அப்புறமா இதுகளுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா அப்படியே விட்டுட்டு இதுக்கு பாட்டு போயிருமாமா. என்னெல்லாம் பண்ணுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் பென்குயின்ஸ் வீடியோலாம் பார்த்துட்டு கியூட்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு பார்த்தா இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்குதுங்க. சில டைம் ஐஸோட ஓரத்துல இருந்து தண்ணிக்குள்ள மீதி பென்குயின்ஸ் இதுக்கு தள்ளி விட்டுருமாமா. தண்ணி நல்லா இருக்குதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக. அண்ட் இந்த பென்குயின்ஸ் வந்துட்டு சில டைம் டிப்ரெஸ் ஆயிரும் போல. அதோட கூட்டுல இருந்து பிரிஞ்சு அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருமாமா. திரும்பியே பார்க்காம எல்லாத்தையும் விட்டுட்டு அது பாட்டுக்கு போகுமாமா ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு நம்ம ஹியூமன்ஸ் மட்டும் தான் வியர்டுன்னு நினைச்சேன். பார்த்தா எல்லா அனிமல்ஸுமே ஒரு வகையில வியர்டா தான் சுத்திட்டு இருக்குது. சோ வந்துட்டு யாராச்சும் ஒருத்தங்க பாக்குறதுக்கு இன்னசென்ட்டா கியூட்டா இருந்துட்டு பட் உள்ளுக்குள்ள ஈவிலா இருந்தாங்க அப்படின்னா அவங்களை நீங்க பென்குயின்னு கூப்பிடலாம். உங்களுக்கு அந்த மாதிரி பென்குயின்ஸ் யாராச்சும் தெரிஞ்சு அப்படின்னா டேக் பண்ணுங்க. எப்படி இன்ஸ்டாகிராம் கிரியேட்டராவே மாறிட்டு இருக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான்.